கோபுரத்தில் கூட லைட்டை கொளுத்தி விட்டுருக்காங்க. இந்த கார்த்திகை விளக்கு நான் கொண்டாடுறேன். என்னது இதை விட இன்னொரு முக்கியமான அபூர்வமாக ஒன்று காட்டுறப்பாங்க. இது என்னடா கடையில் எல்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கிறிஸ்துமஸுக்கு இல்லாமல் அப்படி சாமான்கள் போட்டுக்கலாம் வாங்கலாம் வந்து பக்கத்தில். ஹாய். சரி என்ன வேணும்? ஹலோ வணக்கம் நண்பர்களே, எங்களோட சேனலோக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இந்த கார்த்திகை விளக்குக்கு நாங்களும் எங்களோட ஃபேமிலியாகவும் சேர்ந்து கார்த்திகை விளக்கு கொண்டாடினாங்க பாருங்க. அதோட ஜாழ்ப்பாண டவுனையும் கொஞ்சம் இடம் சுற்றி காட்டியிருக்கிறோம் பாருங்க. என்னென்ன மாதிரி கொளுத்திருக்கணும் என்னென்ன மாதிரி செய்திருக்கணும்னு பார்த்துட்டு காட்டியிருக்கோம் பாருங்க. நாங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி தான், அதே போல் எங்களை வீடும் சின்ன வீடு தான். எங்களால் காட்டக்கூடிய அளவு காட்டியிருக்கிறோம். எதுவும் தப்பாக இருந்தால் குறைக்காதீங்க. ஓகே, இப்போ பாருங்க வீடியோ. கார்த்திகை விளக்கு கொண்டாடுறோம். தம்பி வைக்க விடுங்க. அது என்னது? இந்த கார்த்திகை விளக்கு நான் கொண்டாடுறேன். என்னது பை பை நீ பை. ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கார்த்திகை விளக்கு நாங்கள் இன்றைக்கு விளக்கு வைக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வீடு முழுக்க விளக்கு வச்சு போட்டு உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன். ஓய் என்ன பூ? என்னது என்னது என்ன வேணும்? என்ன வேணும் பாபாவுக்கு? ஹாய் சொல். ஹாய். சரி என்ன வேணும்? என்ன வேணும்? விளக்கு வேணுமா? நூறு வந்தா சுவிஸ் நகர் கொடுத்துட்டேன். ஓய் ஓய் அப்படி கொடுத்து தினம் ஆள் கிட்ட பிடிக்கா 100 கொடுக்க தெரியாது. கூட எல்லாத்துக்கும் கொளுத்து சுவிஸ்னா ஒன்று கேட்டு கொண்டு தேவை எல்லாத்துக்கும் கொளுத்துன்னு தான் சொன்னேன். சரி பா தம்பி பா பா வைப்போமா சுவிஸ்னா நீ பாய் நீ படாக்க கொளுத்து சுவிஸ்னா எல்லா இதையும் முடிச்சுடுறேன். தரக்கூடாது. நூந்து அச்சா வைப்போம். தம்பி வைப்போம் பா. கொளுத்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒளியிலே எல்லாம் கொளுத்திருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கான்னு. ஒளி லைட்டெல்லாம் நிப்பாட்டி இருக்கோம். தம்பி குட்டி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்தான எங்கட கார்த்திகை விளக்குது.
அண்ணே மோத்த காட்டுங்க யூடியூப்ல முதல் வீடு வழி எல்லாரும் கொளுத்தி வச்சுட்டு இப்போ குறை வேணாம் முந்தி இதான் வேலை முந்தி டயரை போட்டு கொளுத்துவாங்க என்ன இப்போ ஒன்றுமே இப்போ ஒரு வீட்டை சும்மா லைட்டாக கொளுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வீடையெல்லாம் பாருங்க கனம் இருக்குடா இப்படி அந்த இடுகளை செய்கிற மினாக்கட்டு செய்கிற அளவுக்கெல்லாம் இல்லை ஒவ்வொரு வீடுகள்லையும் வயசானது அது ஒன்று மிச்சம் எல்லாம் வெளிநாடு அப்போ என்ன செய்கிறது அதுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் இங்கே நடக்கிற சிச்சுவேஷனை பார்க்கட்டும் வெளிநாட்டில் இருக்க ஜனங்கள் எங்கே நிற்கிறேன் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்ல பாருங்க மக்களே 1-2 விளக்கு தான் எரியுது வெளியில் மிச்சம் எல்லாம் லைட்டு எல்லாம் எரியுது ஐயோ கோபுரத்தில் கூட லைட்டை கொடுத்து விட்டுருக்காங்க அதுலயும் புளியாத்தான் சொல்லுங்க எவ்வளோ லைட்டை தான் கொளுத்திடுவோம் கோபுரத்தை கொளுத்தி உண்மையிலா நல்லா இருக்கேண்ணா விளக்கு கொடுத்துருக்கு நல்லா இருக்கு அதுக்கையோ நான் போய் பதுக்கால போ இதுக்கு அப்புறம் டவுனுக்கு மக்களே பாருங்க 1-2 பேர் தான் கொளுத்திருக்காங்க மெச்செல்லாம் கடையை பூட்டிட்டு ஓடிட்டாங்க கொளுத்திருக்காங்க பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு டவுனை சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு நாங்கள் இதை கிறிஸ்மஸுக்கு பாருங்க எல்லாம் சாமான் போட்டிருக்கணும் பாருங்கோ இந்த கடையில் எல்லாம் கொளுத்தி விட்டு கிறிஸ்மஸுக்கு இல்லாமல் அப்படி சாமான்கள் போட்டுக்கலாம் வாங்கலாம் வந்து பக்கத்தில் வரவும் போன பறிக்கணும் ஒன்று என்ன செய்வேன் அது பாவம் போனை பறிக்கும் போது பார்ப்போம் எங்களை வீடியோ முக்கியம் மக்களுக்கு காட்டோட வீடியோ அதுக்கு தான் 30க்கு மேலே ஓடாது பைக்கு அதுவும் நான் ஆஞ்சநேய கோயிலில் கொளுத்திருக்காங்க பாருங்க அவட நிறைய கிடக்குறா வாங்கணும் நான் எங்கேயாப்பா நீ இதுக்கு கொளுத்தி என்ன வாங்க போற எங்க இதுக்கு கொளுத்தி இருக்குன்ற உடனேப்பா நகை கடை வேலையெல்லாம் பூட்டிட்டாங்க கடையில் பூட்டிட்டாங்க இங்கே அது எங்கே இந்த வருது ரைட் 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 அதை ஒரு அபூர்வமாக காட்டுறேன் பாடே இதை விட இன்னொரு முக்கியமான அபூர்வமாக ஒன்று காட்டுறப்பா இது என்னடா கடையில் எல்லாம் கொடுத்துருக்கோம் பெட்ரோல் செட்டில் கொடுத்து வச்சுக்காங்க காரணா எங்கட செட்டில் கொடுத்து வச்சுக்காங்க என்ன பேர் சரியா கடையில் கொளுத்திருக்காங்களே கொளுத்துவாங்க இப்போ எல்லாம் குறைஞ்சி போய்க்கிறேன் அதான் இப்போ சட்டத்திட்டங்களா மாறி எல்லாம் இதாக போயிடுச்சு முந்தி புலக்குடண்டா காணும் புலக்குடண்டா எல்லாரும் இதுகளை பட்டிக்கொண்டு வாழைக்குட்டிகளை பட்டிக்கொண்டு திரிவாங்க இப்போ புலக்குட இப்படி இரவு ஒரு 6 மணி நேரம் ஹோட்டலில் நடந்து போகவே பார்த்துட்டு போகிறது என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க கொண்டுருக்காங்க இப்போ ஒன்றுமே இல்லை இங்கே இப்போ 8 ஒரு விளக்கு வச்சிருக்காங்க ரைட் முந்தி தேங்காய் சொட்டெல்லாம் எடுத்து தின்றது ஊறும் ஒரு வீட்டுக்கு கூட வாழை குத்தி கொத்தி இருந்தால் சரி தேங்காயை போட்டு புராட்டி தின்னலாம் வந்து ஊறுறது இப்போ தேங்காய் விலைக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் தேங்காய் விலை அப்போ அதுக்கு தேங்காய் விலை தான் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் 200 250 விற்கிறாங்க அது சரி அது உண்மைதான் ஓ மென்ட் அந்த சிம் நல்ல விலைக்கு தான் விற்றுருக்காங்க போல இருக்கு 1000 ரூபாய்க்கு விற்றாங்களா சிம்
தம்பி உங்களோட மூஞ்சியே காட்டுங்க. ஆ சரி மக்களே, இவ்வளோதான் வீடியோ. ஐயா அப்போது கொடுக்குறேன். சரி, இவ்வளோதான் வீடியோ. நீங்க எப்படி போயிட்டா போய். சரி மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.